அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல். ரொம்ப டேஸ்ட்டான ஆப்பிள் அல்வா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆப்பிள் அல்வாவுக்கு 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து தோல் சீவ தேவையில்லை அல்வாக்குனால. இப்போ தோலோடையே நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆப்பிள் 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் உள்ளதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது பெருசாக இருக்குது, 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வந்து துருவ போகிறோம். துருவி தான் ஆப்பிள் அல்வா செய்ய முடியும். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது ரிமூவ் பண்ணிடலாம். இது பசங்கிட்ட கொடுத்துடலாம், அவங்க சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு மிச்சம் உள்ளதை தூக்கி போட்டுருவாங்க. இதை நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி சீரகம் ஒன்று எடுத்துக்கலாம். இது பெரிய சைஸாக சீக்கிரம் துருவிடலாம். குட்டி இதில் வந்து துருவ தேவையில்லை, நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஃபுல் ஆப்பிள் துருவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல் ஆப்பிள் துருவியாச்சு. நல்லா பூ மாதிரி, தேங்காய் பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நெய் விட்டுக்கலாம். எவ்வளோ நெய் தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றுக்கோங்க. நான் 3 ஆப்பிள் தக்கன அல்வா செய்கிறனால நான் அது தக்கன நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ முந்திரி 50 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சிட போகிறோம். அவ்வளோதான், முந்திரி நல்லா வறுத்தாச்சு. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அல்வா ரெடியான அப்புறம் தான் லாஸ்ட்டாக முந்திரி சேர்ப்போம். இப்போ பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க ஆப்பிளை சேர்த்து அல்வா பண்ணலாம். இப்போ துருவி வச்சுருக்கிற ஆப்பிளை வந்து அந்த நெய்யிலேயே சேர்த்துடலாம். நமக்கு ஆப்பிள் நல்லா வேகணும், அல்வா நல்லா பிசு பிசுன்னு வரணும். அப்போ தான் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போடும்போது லைட்டாக கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அது லைட்டாக தண்ணிடும். ஆப்பிள் வந்து 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், லூஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். நீ லைட்டாக தண்ணி இட்டுரும் பாருங்களேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொதுவாக அல்வாண்டாலே ரொம்ப நேரம் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி ஒரு 1/2 அன் ஹவர்னால ஆகும் அல்வா ரெடி ஆகிறதுக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி இட்டுருச்சு. அந்த தண்ணியிலேயே வந்து நமக்கு ஆப்பிள் நல்லா வெந்துடும். அந்த தண்ணி இல்லை வத்துற வரைக்கும் நல்லா அதை வேக விடலாம். வெந்த பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறோம். நீங்கள் எத்தனை ஆப்பிள் சேர்க்குறீங்களோ அது தக்கன சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3 ஆப்பிளுக்காண்டி நான் 3/4 கப்பு வந்து சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னா நமக்கு வந்து இலகி வரும். அந்த சர்க்கரையில் வந்து அந்த ஆப்பிள் வேகணும். வெந்து நல்லா கெட்டியாக வறுத்தட்டி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு கெட்டியாக வரணும். அல்வா பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துடலாம். நான் 2 ஏலக்காயை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்கும். கலர்ஃபுல்லான ஆப்பிள் அல்வா நமக்கு ரெடி ஆயிரும். கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்களேன் கலரு. இப்போ வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தமாக்கும் நமக்கு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் அல்வா வந்து. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக அல்வா எப்படி இருக்க மட்டும் பாருங்களேன். பார்க்கும்போது சாப்பிடும் போது தோணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க அல்வா. இப்போ பாதி முந்திரி சேர்த்துட்டு பாதி முந்திரி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நான் கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. அல்வாண்டாலே பொதுவாக நமக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பொறுமையாக தான் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லா பிசு பிசுன்னு நம்ம அள்ளி போடும்போது வந்து அது அல்வா பதத்துக்கு இருக்கணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நெய் விட்டுடலாம். நெய் விட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலில் வந்து கேரட் அல்வா ரெசிபியும் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆப்பிள் அல்வா ரெசிபி போடுறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. அங்கே இருங்க, சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இங்கே பாருங்களேன், கலர் பாருங்களேன், எம்மியாக இருக்குது பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருந்ததுங்க. உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். திரும்ப திரும்ப இந்த அல்வா செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஆப்பிள் அல்வா. இப்போ பவுலில் இப்போ மாற்றிட்டு அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி வந்து மேலே போட்டுடலாம். மேலே போட்டுட்டு எம்மியான ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.